வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். நீதி கேட்டு விஜய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமது பண்ணையூர் பண்ணையார் அவர்கள் சேலத்தில் போய் மக்களுக்கு நீதி கேட்டிருக்காரு. என்ன நீதி கேட்டிருக்காரு அப்படின்னா, அவர் பாவம் பக்தியின் உச்சத்துக்கே போயிட்டாரு. என்னென்னமோ பிளான் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் முடியல. கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா, சிறுவர்கள்கிட்ட போட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. சின்ன குழந்தைங்களா, அவங்க அப்பா அம்மா மாமா மாமி தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டே சொல்லி விசில் போட சொல்லுங்க. நல்லா விசில் எடுத்து காதுல கேட்கிற மாதிரி ஊதி ஓட்டு போட சொல்லுங்க. ஒருவருடைய சுதந்திரமான வாக்குரிமையை பறிக்க முயற்சி செய்வது சட்டவிரோதம். அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது போய் 18 வயசு ஆனாதான் ஓட்டுரிமை நியமிச்சாங்க. இந்த மாதிரி பிகில் ஊதுறவனுக்கு, மோளா அடிக்கிறவனுக்கு, வித்த காட்டுறவனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சாங்க. அப்போ நீ அந்த மக்கள் கிட்ட போய், நான் இதையெல்லாம் செய்ய போகிறேன், இதையெல்லாம் ஏற்கனவே இருக்கிற அரசு செய்ய தவறிவிட்டது, இதை இந்த வருவாய் மூலம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லணும். நீ என்ன சொல்றனா, நான் யாருக்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன், இருக்கிறத வச்சு செஞ்சுருவேன், என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நான் செய்வேன், உன்னால என்ன முடியும், எப்படி நீ செய்வ? உன்னுடைய சொந்த கட்சிக்காரன் உன் கூட்டத்துக்கு வந்து செத்து போனா அவனை நீ பார்க்கவே முடியாது. அவனை உன்னால பார்க்கவே முடியாது. உன்னுடைய சொந்த ரசிகன் அவனுக்கு உன்னுடைய சினிமா தியேட்டர் கட் அவுட் வச்சு அவனுக்கு எதனா அவன் பார்க்க முடியாது. உன்னுடைய சொந்த கட்சிக்காரன் உன்னுடைய ரசிகன் ஏதாவது சினிமா தியேட்டரை அடிச்சு உடைச்சாரோ, இல்ல உன்னுடைய சொந்த கட்சி கூட்டத்துக்கு சேர் வாடகை கூட்டவனுக்கு சேர் அடிச்சு உடைச்சாரோ உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னுடைய சொந்த படம் ரிலீஸ் ஆகனாலும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அது எதுவுமே பண்ண முடியாத நீ எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னா எதை பண்ணுவேன்னு நீ மக்கள்கிட்ட சொல்றோம்ல. நாங்களும் பொதுமக்கள் தானே, நாங்க திமுகக்காரன். அப்படி என்கிட்ட சொல்லலாம், இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லல. அப்போ எதெல்லாம் நீ பண்ணுவேன்னு நீ எப்ப சொல்லுவ? கடைசி வரைக்கும் நீ சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது நீங்க எல்லாருக்கும் புரியுது, ஒட்டுமொத்த மக்களுக்கும் புரியுது. என்ன உண்மை ரசிக்க மனப்பான்மையோடு இருக்கிற உங்ககிட்ட இருக்க ஆளுங்களுக்கு தான் புரியல. அதுவும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சிடும். இப்படியே தான் பேசிட்டு போற, நீ பேசுறது குழம்ப முடியாது, யாருக்கும் முடியாது. 28 நிமிஷம் பேசியிருக்க, 28 நிமிஷம். சின்ன பசங்க கிட்ட ஓட்டு கேட்டதை விட, தீய சக்தியான திமுக அழிச்சிருக்கன்னு சொன்னதை விட வேற என்ன அதுல பேசிருக்க? அது எதுவும் பேசல. ரொம்ப பக்திக்கு போயிட்டு இருக்க. போய் நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. உனக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்றல, உனக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்றல. பர்மிஷன் கொடுக்கலன்னா நாங்க 4 இடத்துல அப்ளிகேஷன் போட்டோம், போலீஸ் அனுமதி கொடுத்தோம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்க கோரிக்கை நியாயமானது, அவன் சொல்ற எல்லா கண்டிஷனும் நாங்க ஏத்துக்கலாம், ஆனாலும் காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறது அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் சொல்லு. ஏன்னா நீ கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, கோர்ட்டு தான் உங்க ஏற்க கார் முடிஞ்சு அனுப்பிச்சுங்களா, என்னன்னு முடிஞ்சிச்சு 1.5 நீ கட்டலையா அந்த வரி, அதுதான் கார் வாங்க. முதல்ல நீ வாங்குற காருக்கு அந்த வரியை கேட்டு மக்களுக்கு முன்னாடி வந்து சொல்லு, என்ன பழி வாங்குறாங்க, என்ன வரி கட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்லு. மக்கள் உன்னை காரியம் முடியாம உன்னை அசிங்கப்பட்டாலும் திருப்பி வந்துட்டாங்கன்னா சந்தோஷமா போப்பா. தயவு செய்து இந்த மாதிரி சின்ன பசங்க ஓட்டு கேட்கறது இதெல்லாம் கேட்டுட்டு பாரம்பரியமான ஒரு தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதைக்கும் தமிழர்களுடைய வாழ்வுக்கும் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக 75 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை